காலையில் வந்து மார்க்கெட் பக்கம் முயலுக்கு காலிஃப்ளவர் தலை எடுக்க போகிறப்ப தான் அந்த அக்கா வந்து பிரண்டை வச்சுருக்கிறேன் சட்னி பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி பிரண்டையை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த முத்துனதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கொழுந்து பகுதி மட்டும் நம்ம வந்து சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும். ஏன்னா முத்துனது பார்த்திங்கன்னா வேகாது. அதனால் கொழுந்தாக மட்டும் கிள்ளி வச்சுக்கிட்டு தட்டில் வந்து ஒரு நல்லா கழுவி வச்சுக்கிட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு, வரமிளகா, கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, தக்காளி, தேங்காய் துருவல் அடுப்பத்தை வச்சு ஒரு அடுப்பு சிம்மில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரண்டை கொழுந்தை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கலரெல்லாம் மாறணும், நல்லா பச்சையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெயில் வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து பருப்பு கருக்காமல் சிம்மிலேயே வந்து நல்லா வறுத்துங்க. கூடவே வந்து இந்த கொத்தமல்லி, வரமிளகா, தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டும். எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வதக்கினதெல்லாம் கூடவே வந்து இந்த பிரண்டை, புளி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிங்க. ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி மூடி போட்டு நல்லா ஒரு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், தருதுன்னு அரைச்சிங்கன்னா போதும். இது வந்து நம்ம சட்னி வந்து தாளிக்கிற கரண்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியை தாளிச்சிருங்க. இந்த பிரண்டை சட்னி சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது.